ராமநாதபுரத்தில் நகை அடகு கடை நடத்தியவரின் உறவினரிடம் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை தனியார் நிறுவனம் ஒன்று மிரட்டி வாங்கியதாக நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அடகு வைத்த நகைகளை ஸ்ரீராம் சிட்டி யூனியன் பைனான்ஸ் நிறுவனத்தில் கூடுதல் பணத்திற்கு கண்ணன் அடகு வைத்துள்ளார். இதனால் பொதுமக்கள் கேட்கும் போது நகையை இவரால் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. எனவே கண்ணன் மோசடி செய்வதாக காவல் நிலையத்தில் புகார் வந்துள்ளது. இதனையடுத்து நகைகளை மீட்க கண்ணனின் தம்பி மனைவியின் பெயரில் உள்ள 1.50 கோடி மதிப்பிலான வீட்டை அடகு வைக்க வேண்டும் என ஸ்ரீராம் சிட்டி நிறுவனம் நிர்பந்தப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அடமான பத்திரம் எழுதும் போது அவர்களை மிரட்டி வீட்டை எழுதி வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. எங்களுடைய சொத்துக்களையும் மார்க்கரேஜ் பண்ண சொல்லி அடமானம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நாங்களும் நம்பி அடமானம் போட்டு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அடமானம் போட்டது பத்தாது, இது இப்போ கரையம் போட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை த்ரெட்டன் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி என்ன பண்ணாங்கன்னா இதிலிருந்து உங்களே இதில் நாங்கள் சேர்த்து விட்டுருவோம் இந்த பிரச்சனையில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா எழுதி விட்டாங்க. அந்த வீட்டுடைய மதிப்பு மட்டும் 1.5 கோடி ரூபா. அடமானம் சொல்லிட்டு ஸ்ரீராமகரம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் உங்கள் புருஷனையும் உங்கள் உங்கள் மச்சானையும் போலீஸில் அடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஏமாற்றி அடமானம் சொல்லிட்டு கிரையம் பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக ராமநாதபுரம் பஜார் காவல் நிலையத்தில் கண்ணனின் தம்பி சண்முகம் மற்றும் அவரது மனைவி சமுத்ரா தேவி இருவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி அந்த நிதி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். இதன்படி ராமநாதபுரம் பஜார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அந்த நிறுவனத்தின் துணை மேலாளர்கள் 4 பேரை தேடி வருகின்றனர்.